வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது அபினேஷ் ஜான்சன், செய்தியாசிரியர் MD லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு அழைத்து வரப்படவுள்ள கெஹெல் பத்தர உள்ளிட்ட பாதாள குழு தலைவர்கள் இந்தோனேசியா விரைந்த போலீஸ் குழு. அரசியல்வாதிகளின் பெயரில் கெஹெல் பத்தர பத்மேவின் சொத்துக்கடா, தீவிர விசாரணைகள் ஆரம்பம். சாரானுக்கு சம்பளம் வழங்கிய ராணுவ ஜெனரல்கள் பிள்ளையானும் தொடர்பில் இருந்தார், வெளிப்படுத்தப்பட்ட முக்கிய தகவல். அடுத்த கைது வரிசையில் ராஜபக்சர்கள், நாம் பழி வாங்கவில்லை, அனுர தரப்பு வெளியிட்ட முக்கிய சமிக்ஞை. யாழில் வெடித்த மாபெரும் மக்கள் போராட்டம், நீதிக்கான மாபெரும் கையெழுத்து போராட்டமும் முன்னெடுப்பு. இஷாரா செவ்வந்திக்கு அடிக்கடி தொலைபேசி அழைப்புகளை எடுத்த நபர் அடையாளம். உள்நாட்டு செய்திகள். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டுள்ள பாதாள உலக குழு தலைவர்களான கெஹெல் பத்தர பத்மே உள்ளிட்ட 5 நாட்டுக்கு அழைத்து வரப்படவுள்ளனர். அவர்களை அழைத்து வருவதற்காக விசேட போலீஸ் குழு இன்று நாட்டிலிருந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேசிய தலைநகர் ஜகார்த்தாவில் வைத்து கெஹெல் பத்தர பத்மே உள்ளிட்ட 5 குற்றவாளிகள் அண்மையில் அந்நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். நாட்டிலிருந்து சென்ற 2 உதவி போலீஸ் அத்தியட்சகர்களான ரோஹன் ஓலுகல மற்றும் மஹிந்த ஜயசுந்தர ஆகியோர் இந்தோனேசிய போலீசாருடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். பாதாள உலக குழு தலைவர்களான கெஹெல் பத்தர பத்மே, கமாண்டோ சலிந்த, பானந்துரை நிலங்க, பெகோ சமன் மற்றும் தம்பிலி லஹிரு ஆகியோர் இதன்போது கைது செய்யப்பட்டனர். அந்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட பெகோ சமனின் மனைவி மற்றும் குழந்தை பின்னர் விடுவிக்கப்பட்டதுடன் அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் அவர்களை மீண்டும் நாட்டுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தது. அதன்படி நேற்று மாலை நாடு திரும்பிய பெகோ சமனின் மனைவி மற்றும் குழந்தை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகளால் பொறுப்பேற்கப்பட்டு ஆரம்பகட்ட வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. பின்னர் குறித்த பெண்ணும் அவரது குழந்தையும் நேற்று இரவு சுமார் 10 மணியளவில் கொழும்பில் உள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தலைமையகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். பாரியளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடன் நேரடி தொடர்பு வைத்திருந்ததற்காக குறித்த பெண் கைது செய்யப்பட்டதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த கடத்தல்காரர்கள் பற்றிய மேலதிக தகவல்களை அறிவதற்காக தற்போது அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு குறித்த பெண் துபாய் சென்றிருந்ததாக விசாரணைகளின் போது அவர் கூறியுள்ளார். அவர் சிறிது காலம் அங்கு தங்கியிருந்ததாகவும் பின்னர் கடந்த ஜூலை மாதம் இந்தோனேசியாவுக்கு சென்றதாகவும் கூறியிருந்தார். வெளிநாட்டு செய்திகள். உயிர்த்த ஞாயிறு சூத்திரதாரியான ஜாரானுடன் இணைந்திருந்த ராணுவ ஜெனரல்களுடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பில் இருந்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் நான் பாராளுமன்றத்தில் அனைத்து விடயங்களையும் குறிப்பிட்டுள்ளேன். இப்போது அவற்றை சொல்வது என்றால் எனக்கு எதிராக வழக்கு தொடர்வார்கள். அதற்காக காலத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. அது தொடர்பில் பெயர் விவரங்களை நான் குறிப்பிட்டால் அவர்களின் அவமானத்தை துடைப்பதற்கு வழக்கு தாக்கல் செய்யலாம். இந்நிலையில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் சூழ்ச்சி செய்யப்பட்டமை உண்மையாகும். புலனாய்வு துறையினர் முக்கியமானவர்கள் இதில் சம்பந்தப்பட்டுள்ளனர். ராணுவத்தில் உள்ள ஜெனரல் சிலர் தொடர்பு பட்டுள்ளனர். அவர்களில் சிலர் கிழக்கு பகுதிகளில் கடமையாற்றியுள்ளனர். மேலும் ஜாரானுக்கு சம்பளம் வழங்கவும் குறித்த ஜெனரல்மார்களே சம்பந்தப்பட்டிருந்தனர். ஜாரான் என்ற பெயரையும் அந்த குழுவையும் வளர்த்தவர்கள் அவர்களே. இதற்கமைய தாக்குதலின் பின்னர் அதற்கான பிரதிபலன்களை அனுபவித்தனர். கோட்டாபய வெற்றி பெற்ற பின்னர் உயர் பதவிகளில் அவர்கள் அமர்த்தப்பட்டனர். நான் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் 60 பக்கங்கள் கொண்ட தனி அறிக்கை ஒன்றையும் சமர்ப்பித்துள்ளேன் என்றார். வெளிநாட்டு செய்திகள். ராஜபக்சர்கள் நாட்டை பங்குரோத்து நிலைக்கு தள்ளியதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவர்கள் கைது செய்யப்பட்டாலும் அரசியல் பழிவாங்கல் என்றா குறிப்பிடுவார்கள் என்று அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மாத்தறை பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்த அவர், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பழிவாங்குவதற்கான தேவை அரசாங்கத்துக்கு கிடையாது. அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதற்காகவே அவர் கைது செய்யப்பட்டார். இதனை எவ்வாறு அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது? ராஜபக்சர்கள் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள் என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்தாலும் அதனையும் அரசியல் பழிவாங்கல் என்றா குறிப்பிடுவார்கள்?
கடந்த கால ஆட்சியாளர்கள் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதால் தான் இந்த நாடு பொருளாதார ரீதியில் வங்குரோத்து நிலையை அடைந்தது என்பதை நாட்டு மக்கள் மறக்கக்கூடாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடும் எதிர்க்கட்சியினர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சட்டத்தில் விலக்களிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். இவர்களின் ஆட்சியில் சட்டம் எவ்வாறு செயற்படுத்தப்பட்டிருக்கும் என்பதை நாட்டு மக்கள் ஆராய வேண்டும். ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் வலியுறுத்துகின்ற நிலையில் எதிர்க்கட்சியினர் சட்டத்தின் முன் பாரபட்சம் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். பல குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் தான் இன்று ஒரு அணிக்கு திரண்டுள்ளார்கள். ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் போது அதனை அரசியல் பழிவாங்கல் என்று குறிப்பிடுவது ஒன்றும் புதிதல்ல. நாட்டு மக்கள் உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு செய்திகள். சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கில் மாபெரும் போராட்டம் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் வடக்கு மற்றும் கிழக்கின் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சர்வதேச நீதி கோரிய பேரணிக்கு வலு சேர்ப்போம் வாரி என்ற தொனியில் குறித்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா மன்றலில் இருந்து செம்மணி நோக்கி பேரணி ஒன்றும் இடம்பெற்றது.
உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கிறோம். தமிழின அழிப்புக்கும் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதலுக்கும் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குழிகள் குறித்தும் சர்வதேச சுயாதீன விசாரணையை கோரி இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் பதாகைகளை ஏந்தி ஊர்தி பவனியுடன் தமது போராட்டத்தை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகளும் பொது அமைப்புகளும் ஒன்றிணைந்து செம்மணி புதைக்குழிக்கு நீதி வேண்டி கையெழுத்து போராட்டம் ஒன்றினை வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் முன்னெடுத்து வருகின்றன. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவைக்கும் பாதுகாக்கும் சபைக்கும் அனுப்புவதற்காக இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த போராட்டத்தின் பகுதி வேலை திட்டம் இன்றைய தினம் நவாலி மற்றும் மானிப்பாய் பகுதிகளிலும் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அம்பாறை, மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற மாவட்டங்களில் இருந்து எமது பாதிக்கப்பட்ட மக்களும் எமது பொதுமக்களும் இந்த கவனஈர்ப்பு பேரணியில் பங்கு பெற்றி இன்றைய நாள் ஒரு சர்வதேச உலகத்திற்கு எமக்கான நீதி 17 வருட காலங்கள் கடந்த நிலையிலும் எமக்கான நீதி பெறவில்லை என்பதனை சர்வதேச உலகத்துக்கு அறியப்படுத்தி உள்ளார்கள் என்பதனை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும். நாங்கள் 17 வருடங்களாக உலக பொறிமுறையினூடாக நாங்கள் சிக்கி தவித்து எமக்கான எந்த ஒரு நீதியும் கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை நாடியிருந்தோம். இவ்வளவு காலம் சென்று, அதாவது யுத்தம் முடிந்து 16 வருடங்களுக்கு பின்னர் கூட
இன்று வரையும் அந்த போராட்டம் இவ்வளவு வலுவுள்ளதாகவும் இவ்வளவு ஒரு நீதியை கேட்டு இவ்வளவு சுட்டெரிக்கும் வெயிலுக்குள் இந்த மக்கள் சிறுவர்கள் முதியவர்கள் எல்லாம் நடந்து வந்ததை பார்க்கும் பொழுது அவர்கள் மனதில் இருக்கும் வேதனைகள் தொடர்ச்சியாகவே ஒரு சர்வதேச விசாரணையை நோக்கிய பயணத்திற்காக அவர்கள் எல்லா விதமான அர்ப்பணிப்புகளுடன் தயாராக இருக்கிறார்கள் என்பதனை மிக தெளிவாக காட்டி நிற்கின்றது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்திருந்தது. 16 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது. இந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, அடுத்ததாக ரணில் விக்ரமசிங்க, கோத்தபாய ராஜபக்ச போன்றவர்கள் தலைமையேற்றிருந்தும் கூட இன்றைய நிலையில் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எந்த ஒரு உருப்படியான தீர்வும் காணப்படவில்லை. எனவே 60வது கூட்டத்தொடர் மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் நடைபெறுகின்ற இக்காலகட்டத்தில் உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இந்த நாட்டில் எந்த ஒரு தீர்வும் கிடையாது, நீதியும் கிடையாது என்ற அடிப்படையில் எமது மக்கள் தொடர்ந்தும் தமது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இங்கே காணாமல் ஆக்கப்பட்ட இந்த உறவுகளுக்கான நீதி என்பது இந்த அரசினால் வழங்கப்படாததை அறிந்தே இந்த நிலவரம், அதாவது இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகள் நான் நினைக்கிறேன் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டு வருகிறது. உண்மையில் இந்த தீர்வு என்பது அரசியல் இல்லாமல் தீர்வுகள் வராது. அரசியல்வாதிகள் இல்லாமல் எந்த தீர்வையும் பெற முடியாது. எந்த போராட்டமாக இருந்தாலும் இறுதியாக அந்த போராட்டத்திலே இருந்து தீர்வை பெறுகின்றவர்கள் அரசியல்வாதிகள் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் கடந்த 16 வருடங்களாக உள்நாட்டு பொறிமுறையை முற்றாக நாங்கள் எதிர்த்திருக்கின்றோம். இப்பொழுது இருக்கின்ற இந்த விடயம் என்னவென்றால், சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை பொறிமுறை ஒன்று தரப்பட வேண்டும் என்று ஆட்சியாளர்கள் மாறுகின்ற போது கூறுகின்ற விடயம் என்னவென்றால், சர்வதேச சமூகமாக இருக்கலாம் அல்லது ஐநா மனித உரிமை ஆணையாளராக இருக்கலாம். இப்பொழுதுதான் இந்த ஜனாதிபதி வந்திருக்கின்றார், இன்னும் காலம் செல்லவில்லை, அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று பலமுறை எங்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள். ஆட்சிகள் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தமது ஆட்சியை பிடிப்பதற்காக தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்கின்றோம், தமிழருக்கு சமனான உரிமையை தருகின்றோம் என்று பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிக்கு வருகின்றார்கள். ஆனால் இன்று வரை அதற்கான ஒரு நடவடிக்கையை கூட அவர்கள் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மையான விடயம். போராட்டத்தில் நாங்கள் வருகை தந்த பொழுதும் சில அச்சுறுத்தலுக்கு உள்வாங்கினோம். எங்களுடைய பேருந்து வரும் பொழுது அவர்களால் புலனாய்வுத்துறையால் அச்சுறுத்தல் செய்து எங்களுடைய பஸ்ஸுகளுக்கு அந்த உரிமை பத்திரங்களை தராமல் இழுத்தடித்து தந்தவர்கள். நேற்று இரவு அவர்கள் தாய்மார்கள் வீட்டுகளுக்கு போய் அவங்களை கடுமையாக அச்சுறுத்தப்பட்டிருக்கள். அதே மாதிரி என்னோட வீடுக்கும் விடியப்புறம் 4 மணிக்கு என்னை கதவை தட்டி கூப்பிட்டு எனக்கு என்னுடைய கணக்க கலந்துரையால் செய்தவங்க. நான் அதை மறுதளித்து தான் இங்கு வந்தேன். எங்களுடன் கூட இருந்து தங்களது உறவுகளை பார்த்து தங்களது உறவுகள் சேர்வார்கள் என்று போராட்டத்தில் இருந்து இன்று 300க்கும் மேற்பட்ட தாய்மார்களை நாங்கள் இன்று இழந்து நிற்கின்றோம். இன்று எங்களுக்கு பல ஜனாதிபதிகள் மாறி வந்தாலும், எந்த ஜனாதிபதி மாறி வந்தாலும் எங்களது நீதிக்கான போராட்டம் என்பது சர்வதேசத்தை நோக்கிய பயணம் என்பதை நாங்கள் தெளிவாக கூறி நிற்கின்றோம். இன்று எவ்வளவோ ஜனாதிபதிகள் மாறி எங்களை உள்ளக பொறிமுறைகள் தள்ள பார்த்தார்கள். ஆனால் எங்களுக்கான எந்த வித நீதியும் கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் இன்று சர்வதேச பொறிமுறையை நோக்கி நிற்கின்றோம். நாங்கள் இன்று பல வருட காலமாக எங்களது வேதனைகளையும் எங்களது உறவுகளின் வலிகளையும் நாங்களே சென்று இன்று சர்வதேச முன்றலில் 2018ஆம் ஆண்டிலிருந்து எங்களது வலிகளை நாங்களே என்று கூறி வருகின்றோம். வெளிநாட்டு செய்திகள். நீதிமன்றினுள் வைத்து கொலை செய்யப்பட்ட கனே முல்லை சஞ்சீவ கொலை சம்பவத்தில் தேடப்படும் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவ்வந்தியுடன் தொடர்பில் இருக்கும் நபரொருவரை குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் குறித்த நபர் தொடர்பான விவரங்களை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த குற்றப்புலனாய்வு திணைக்கள போலீசார் மேற்கண்ட விவரங்களை நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். அதன் பிரகாரம் குறித்த நபர் இஷாரா செவ்வந்தியின் தொலைபேசிக்கு அடிக்கடி அழைப்புகளை மேற்கொண்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குறித்த சந்தேக நபருக்கு எதிரான விசாரணைகளை முன்னெடுக்கவும் அவரது தொலைபேசி அழைப்பு தரவுகளை பரிசோதிக்கவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. தலைமறைவாகியுள்ள இஷாரா செவ்வந்தியுடன் தொடர்பில் இருந்த மூவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்படவுள்ளது.
ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளன. அந்த தகவல்களை பயன்படுத்தி தொடர்புடைய முறைப்பாடுகளை ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க திட்டமிட்டுள்ளனர். தற்போது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர். அவற்றில் மைத்திரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களும் கோட்டாபய ராஜபக்ஷவால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடிகளும் அடங்கும் என கூறப்படுகின்றது. இது குறித்து கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, இதுபோன்ற முறைப்பாடுகள் தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன். சந்தேக நபர் முன்னர் வகித்த பதவிகள் அத்தகைய சட்ட செயல்பாட்டில் பொருத்தமானவை அல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் வரலாற்றில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் இதுவாகும். இவ்வாறான நிலையில் எந்த ஒரு ஜனாதிபதியும் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என முன்னாள் ஜனாதிபதிகள் அச்சத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் தங்களது பதவிக்காலத்தில் மேற்கொண்டதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் முறைப்பாடுகளின் அடிப்படையில் விசாரணை நடத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாட்டு செய்திகள். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட பாதாள குழு தலைவர் கெஹல் பத்ர பத்மே மற்றும் பிற பாதாள குழு தலைவர்களால் சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் நாட்டில் வாங்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசியல்வாதிகள் மற்றும் சக்தி வாய்ந்த நபர்களின் பெயர்களில் சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் புலனாய்வு பிரிவின் முக்கிய அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான உண்மைகளை நீதிமன்றத்திற்கு அறிக்கை செய்வதாகவும் தொடர்புடைய சொத்துக்களை உடனடியாக முடக்க தேவையான உத்தரவுகளை பெறுவதாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் ஒரு ரகசிய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட பாதாள குழு தலைவர்களான கெஹல் பத்ர பத்மே, கமாண்டோ சலிந்த உட்பட பல திட்டமிட்ட குற்றவாளிகளை தற்போது இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச போலீசார் மூலம் கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டு துபாய், இந்தியா மற்றும் பிற நாடுகளில் தலைமறைவாகி இந்த நாட்டில் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல், கொலை மற்றும் பிற திட்டமிட்ட குற்றங்களை செய்து வரும் பல நபர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் இந்த நாட்டில் பல அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கியுள்ளனர் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களில் ஆடம்பர வீடுகள், மதிப்புமிக்க நிலங்கள், ஹோட்டல்கள், சொகுசு கார்கள், தங்கம் மற்றும் பல சொத்துக்கள் அடங்கும் என கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் இது குறித்து நீதிமன்றத்தில் உண்மைகளை புகார் அளித்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து தொடர்பாக தடை உத்தரவுகளை பெறுவோம் என்று சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட விசாரணை அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். முல்லைத்தீவு கேப்பாப்புலவில் அமைந்துள்ள 0.5 ஹெக்டேயர் மக்களின் விவசாய காணிகளை தமது தேவைக்கென கேப்பாப்புலவு விமானப்படையினர் முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை கோரியிருந்தனர். இதனால் அங்கு பெரும் சர்ச்சையான நிலைமை ஏற்பட்டது. 5 ஹெக்டேர் காணி கேட்டிருக்கிறார்கள். அது அவருடைய விமான நிலைய பாதுகாப்புக்குரிய ஒரு இடமாக கேட்கப்பட்டிருக்குது. இது தொடர்பாக பிரதேச செயலாளர் சுருக்கமாக உங்களோட விளக்கத்தை சொல்லுங்க. தற்போது பாவனையில விமானப்படையில பாவனையில இல்ல. ஆனா அப்ப தற்போது பப்ளிக் தான் அந்த தோட்டம் செய்யற. இந்நிலையில் கேப்பாப்புலவில் ஏற்கனவே படையினரால் மக்களின் காணிகள் பல அபகரிக்கப்பட்டுள்ளமையை சுட்டிக்காட்டிய வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் விமானப்படையினரின் இக்கோரிக்கைக்கு தமது கடுமையான எதிர்ப்பினையும் வெளியிட்டிருந்தார். மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கு. அந்த காணியில பிறகு திரும்ப விமானப்பட கேட்கிறேன்னு அது பொருத்தமற்ற. ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி 190 ஏக்கர் அளவில் இன்னும் விட கிடக்குது. அந்த மக்களுக்குரிய கிட்டத்தட்ட 60 பேருக்குள்ள பெறும் அந்த குடுகுட ஒட்டிய காணி அதுல இருக்கேக்கல. பிறகு திரும்ப விமானப்படம் கேட்கின்ற இது நாங்கள் வேறு ஒன்றும் கேட்க இல்லையே. எங்கட மக்கள் கேட்கிற காணி தங்கட காணியை தானே கேட்குது. தங்கட காணியில பயிர் செய்கிற காணிய கூட விமானப்படை இப்ப யாரோட சண்டை முடிக்க போகுது? விமானப்படை சண்டை தான் முடிஞ்சுது.
இப்ப மக்கள் திரும்ப காணி வேணும்னா நாங்கள் யார்கிட்ட போவோம்? பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரனின் கடுமையான எதிர்ப்பினை அடுத்து விமானப்படையினருக்கு காணி வழங்கப்படுவதில்லை என நேற்று இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில், ඇක්ටර්ස් පාර්ට් එකේ තමයි අපේ ඉඩම තියෙන්නේ. ඒ ඉඩමේ කිසිම ඉදිරියමක් අපිට කරන්න බෑ. ඒක තව ආර්ථික හේතුවක් බොහොමයක් තියෙනවා. ඒ නිසා තමයි අපි ඉඩම නැවත තෝරා ගන්නේ. இது வந்து இப்ப நீங்கள் போய் பார்த்தாலும் விவசாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த காணியை பிறகு கொடுக்கணும். அப்ப அதால இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது. நாங்கள் மக்கள் சார்பாக நாங்கள் நான் நினைக்கிறேன் இது தொடர்பாக ஏற்கனவே ஜனாதிபதி செயலகத்துக்கு நாங்கள் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறோம். இன்னொரு ரிப்போர்ட் இதையும் உள்ளடக்கி அனுப்புறது பொறுத்தவரை நான் நினைக்கிறேன். வெளிநாட்டு செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியில் ஒன்றுடன் ஒன்று கட்டியணைத்தவாறு இரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஒரு பெரிய எலும்புக்கூட்டின் நெஞ்சு பகுதியுடன் அணைக்கப்பட்டவாறு ஒப்பீட்டளவில் சிறிய எலும்புக்கூடு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதனை சுற்றப்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதனை முற்றாக அகழ்ந்து எடுத்த பின்னர் சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே குறித்த எலும்புக்கூடுகள் தொடர்பில் உறுதியாக கூற முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இரண்டாம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிறியவர்கள் மற்றும் சிசுக்களின் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றன. அத்துடன் ஒன்றுடன் ஒன்று அருகருகே புதைக்கப்பட்டு கால்கள் மடிந்த நிலையிலும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவை அசாதாரணமாகவே புதைக்கப்பட்டுள்ளன என்பது கண்களுக்கு புலனாகின்றது. மீட்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகளை சட்ட வைத்திய அதிகாரி ஆய்வுகளுக்கு உட்படுத்தி சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கையின் பிரகாரமே மேலதிக தகவல்களை கூற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரையில் கட்டம் கட்டமாக 46 நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள அதேவேளை இதுவரையில் 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பெரும்பாலான வரிகள் சட்டவிரோதமானவை என்று அமெரிக்க நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த வரிகளை சட்டவிரோதமாக அறிவித்து அவற்றை உடனடியாக நீக்க உத்தரவிட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட வரிகள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த தீர்ப்பு ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியானது முதல் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதில் மிக முக்கியமாக பார்க்கப்படுவது அவர் தற்போது வர்த்தக போரில் இறங்கி இருப்பதுதான். இதுவரை இல்லாத அளவுக்கு பல்வேறு நாடுகளுக்கு அதிக வரிகளை விதித்துள்ளார். அதில் குறிப்பாக இந்திய பொருட்கள் மீதான வரியை அண்மையில் 50% உயர்த்தப்பட்டது உலக நாடுகளிடையே பேசு பொருளாகியுள்ளது. ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவில்லை என்றால் இப்படித்தான் வரிகளை உயர்த்துவேன் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் இந்தியாவுக்கு நேரடியாகவே அறிக்கையும் விட்டிருந்தார். இந்நிலையில் அமெரிக்க மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவசர கால அதிகாரங்களின் கீழ் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பெரும்பாலான வரிகள் சட்டவிரோதமானவை என்று வெள்ளிக்கிழமை அன்று தீர்ப்பளித்துள்ளது. அத்துடன் ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்த வரி விதிப்புகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அமெரிக்க நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பு வெளியான சில நிமிடங்களுக்கு பிறகு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்தார். அதில் இந்த தீர்ப்பு நாட்டிற்கு முழுமையான பேரழிவாக இருக்கும் என்று கூறினார். தனது சமூக ஊடக தளமான ட்ரூத் சோஷியலில் பதிவிட்டவர் இந்த தீர்ப்பு மிகவும் பாரபட்சமானது என்று தாக்கி எழுதினார். மேலும் உச்ச நீதிமன்றம் தனக்கு சாதகமாக தீர்ப்பளிக்குமாறு வலியுறுத்தினார். இந்த வரிகள் எப்போதாவது நீக்கப்பட்டால் அது நாட்டிற்கு முழுமையான பேரழிவாக இருக்கும் என்று ட்ரம்ப் தனது பதிவில் எழுதினார். இதை நிலைநிறுத்த அனுமதித்தால் இந்த முடிவு உண்மையில் அமெரிக்காவை அழித்துவிடும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். வெளிநாட்டு செய்திகள்.
இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு யானையோடு எலி மோதுவது போன்றது என்று அமெரிக்க பொருளாதார நிபுணர் ரிச்சர்ட் வுல்ஃப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிகச்சிறந்த பொருளாதார நிபுணர்களில் ஒருவரான 83 வயதுடைய அமெரிக்காவின் மசாச்சூசெட்ஸ் ஆம்ஹர்ஸ்ட் பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் ரிச்சர்ட் வுல்ஃப் ரஷ்யா டுடே தொலைக்காட்சி சேனலுக்கு சிறப்பு நேர்காணல் ஒன்றை வழங்கியுள்ளார். அதில் ஒரு காலத்தில் அமெரிக்கா உலக வல்லரசாக விளங்கியது உண்மைதான். ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது. G7 கூட்டமைப்பை விட பிரிக்ஸ் கூட்டமைப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. G7 அமைப்பில் அமெரிக்கா, பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி, கனடா, இத்தாலி, ஜப்பான் ஆகிய நாடுகள் உறுப்பினராக உள்ளன. சர்வதேச அளவில் இந்த 7 நாடுகளின் பொருளாதாரம் 28% உள்ளது. அதே நேரம் ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய 10 நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸின் பொருளாதாரம் 35% உயர்ந்திருக்கிறது. உலகின் பொருளாதார மையமாக பிரிக்ஸ் உருவெடுத்திருக்கிறது. அமெரிக்காவின் நடவடிக்கைகளால் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாளுக்கு நாள் வலுவடைந்து கொண்டே செல்கிறது. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா விளங்குகிறது. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் வரி விதிப்பு யானையோடு எலி மோதுவது போன்றது ஆகும். இந்தியாவுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதன் மூலம் அமெரிக்கா தனது காலில் தானே சுட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள சிறிய நாடுகளான சிரியா, லெபனானோடு அமெரிக்காவால் மோத முடியும். இது போன்ற சிறிய நாடுகளுடன் மோதுவதால் அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் இதே அணுகுமுறையை இந்தியாவுடன் கடைபிடிக்க முடியாது. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா விளங்குகிறது. ஆரம்ப காலம் முதலே இந்தியா, ரஷ்யா இடையே ஆழமான நட்புறவு நீடிக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நடவடிக்கைகளால் இந்தியா, ரஷ்யா இடையிலான உறவு மேலும் வலுவடைந்து வருகிறது. மேற்கத்திய நாடுகளுக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்பு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் தவறுகள் வரலாற்றில் பதிவு செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு செய்திகள். உக்ரைன் நாட்டின் மிகப்பெரிய போர்க்கப்பலை ட்ரோன் மூலம் ரஷ்யா தகர்த்துள்ளது. இதில் உக்ரைன் வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளனர். காணாமல் போன வீரர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக உக்ரைன் கடற்படை தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போரை நிறுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முயற்சித்து வருகின்றார். ஆனால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைன் மீதான தாக்குதலை இன்னும் நிறுத்தவில்லை. உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது. உக்ரைனில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் ட்ரோன் தயாரிப்பு நிலையங்கள் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வந்த ரஷ்யா தற்போது உக்ரைன் போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்குதலை தொடங்கியுள்ளது. கடந்த சில மாதங்களாகவே பல வகையான ட்ரோன்களின் தயாரிப்பை ரஷ்யா தீவிரப்படுத்தியது. போர்க்கப்பல்களை தாக்குவதற்காக சி ட்ரோன்களை தயாரித்தது. தற்போது இதன் மூலம் முதல் முறையாக தாக்குதலை தொடங்கியுள்ளது. ரிமோட் மூலம் தண்ணீரில் படகு போல் செல்லும் இந்த ட்ரோன் போர்க்கப்பல்களை தாக்கி மூழ்கடிக்கும் திறன் வாய்ந்தது. உக்ரைன் கடற்படையில் மிகப்பெரிய போர்க்கப்பலாக சிம்ஃபெரோபோல் இருந்தது. இது கடந்த 2021ஆம் ஆண்டு உக்ரைன் கடற்படையில் இணைக்கப்பட்டது. லகுனா ரக போர்க்கப்பலான இதில் ரேடியோ, எலக்ட்ரானிக், ரேடார் மற்றும் ஆப்டிக்கல் வேவு கருவிகள் இருந்தன. இந்த கப்பல் டனூபே ஆற்றை கடந்து சென்ற போது அதன் மீது ரஷ்யா சி ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியது. இதில் உக்ரைன் போர்க்கப்பல் சிம்ஃபெரோபோல் வெடித்து சிதறியது. உக்ரைன் போர்க்கப்பலை சி ட்ரோன் மூலம் ரஷ்யா வெற்றிகரமாக தாக்கியது இதுவே முதல் முறையாகும். இந்த தாக்குதலில் உக்ரைன் வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளனர். காணாமல் போன வீரர்களை தேடும் பணி நடைபெறுவதாக உக்ரைன் கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த கப்பல் மூழ்கடிக்கப்பட்டதாக ரஷ்ய ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்றைய நாணய மாற்று விகிதம்